பேர் சொன்னேன். இப்போ இதுமாரிலாம் இப்போ முக்கியமான ஆள் ஜேகே அங்கத்தினர்கள் ஜேகேவுக்காக செலவு பண்ணுறவங்க ரெடியாக இருக்கிறாங்க. என்னுடைய கடைசி ஆசை முதல்ல வச்சுனா முதல் ஆசை இது முதல்ல வச்சு தான் ஆகணும். இது எதுக்கு இந்த நிகழ்ச்சி பண்ணுறேன்னு கேட்டினா ஒன்று சொல்லிடுறேங்க. இந்த நிகழ்ச்சி பண்ணுற காரணம் எதுக்குன்னு கேட்டினாக்கா, இது வரைக்கும் ஜேகேவால் தான் இந்த அளவுக்கு கானா பரவி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இதையே நான் தெரியப்படுத்தணும். அந்த மேடையில் அனைத்து கானா கலைஞர்களுக்கும் மேடையில் தெரியப்படுத்தணும். சினிமா துறையிலையும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும். அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சி வச்சுன்னா கண்டிப்பாக என் கானா கலைஞர்கள் இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட மேலே போயிடுவாங்க. சினிமா துறைக்கு போயிடுவாங்க. எந்த துறையோ அவங்க மொத்தத்தில் இயல் இசை நாடகம் மன்றத்தில் ஏதாவது ஒரு துறையில் பூந்துருவாங்க. சினிமாவிலையோ நாடகத்துலையோ ஏதாவது அந்த நிகழ்ச்சி நான் வச்சுட்டுனாக்கா கண்டிப்பாக எங்கள் கானா கலைஞர்களுக்கு ஒரு 10-20 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். எங்களுக்காக ஒரு அரை நேரம் ஒதுக்கி உங்களுடைய சில விஷயங்களை எங்கள் குப்பத்து ராஜா மீடியா சேனலுக்காக நீங்கள் பகிர்ந்து கொண்ட மிக்க ரொம்ப நன்றி. குப்பத்து ராஜா நேர்களுக்காக நீங்கள் ஒரு நன்றி சொல்றீங்க. முடிவு ஐயா, குப்பத்து ராஜா நேர்கள் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரெண்டாவது, இந்த அளவுக்கு கூட சில சேனலுக்காரெலாம் பேட்டி நோண்டி கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கேட்டீங்க. என்னால் முடிஞ்ச என்னுடைய கானா சங்க சார்பாக குப்பத்து ராஜா சேனல் அவர்களுக்கு கானா சங்க சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஒண்ணே ஒன்று, அந்த கொட்டாங்குச்சி ரகசியத்தை மட்டும் சொல்லுங்க. இது எப்படி நீங்கள் மட்டும் தான் அந்த மாதிரி பார்த்துட்டு, சில பேர் தான் அந்த மாதிரி வாசிக்கிறாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஐயா, இது இதுக்கு பேர் கூட என்ன 2 மாரி மீடியோக்காரங்க ஒரு 5-6 பேர் எடுத்துன்னு போனாங்க. இதுக்கு பேர் என்னான்னு கேட்டாங்க. எனக்கு பேரே தெரியாது. இது உண்மையிலுமே கொட்டாங்காட்சி தானே. அதனால கொட்டாங்காட்சி வாத்தியம் தான் இதில் எல்லாம் கொஞ்சம் பாட்டு கிட்டு பண்ண ஒரு மற்றவங்க அடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்தா நம்மளா கற்றுக்க போகிறதில்ல. மற்றவங்க அடிக்கிற நேரத்தில் அதை பார்த்து நம்ம உன்னிப்பாக, அது குறிப்பிட்ட ஆளுன்னு கிடையாது, வாசிப்பாங்க, கச்சேரியில் ரசிப்போம், அதை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது. எங்களுக்காக ஒரு நிமிஷம் அதை மட்டும் வாசித்து காட்டுங்க.